எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போது நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போது நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்து. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்து. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவன் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவன் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு.
கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த மாதம் ஹல்லேலூயா புதிய மாதத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கடந்த ஹல்லேலூயா 9 மாதமும் கர்த்தருடைய கரணமோடு கூட இருந்தது. இந்த வருஷத்தின் கடைசி காலாண்டில் நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா இது ஹல்லேலூயா சுதந்தரிக்கிற ஒரு நாட்களாக இருக்கட்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்று நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற நாட்களா இருக்கட்டும். கண்ணீரோட விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுவடை செய்கிற நாட்களா இருக்கட்டும். ஆண்டவருடைய கிருபை அளவில்லாமல் வெளிப்படுகிற மாதமா இருக்கட்டும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் மாபெரும் காரியத்தை செய்வார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்களை ஹல்லேலூயா கர்த்தர் நிறைவேற்றுகிற செயலாற்றுகிற மாதமா இருக்கட்டும். வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் எல்லாம் பட்சித்த வருஷத்திற்கு ஈடான பலனை ஆண்டவர் நமக்கு தருகிற மாதமா இருக்கட்டும். தேவ சமூகத்தில் நன்மைகளை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல துதிக்கலாம், நல்ல துதிக்கலாம், நல்ல துதிக்கலாம். ஒரு மகிழ்ச்சியினால சந்தோஷத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. இந்த நாட்கள் ஒரு வெற்றியின் நாட்களா இருப்பதாக, இந்த நாட்கள் விடுதலையின் நாட்களா இருப்பதாக, இந்த நாட்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற நாட்களா இருப்பதாக. கர்த்தருடைய வல்லமை பராக்கிரமமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் செயல்படுத்துகிற நாட்களா இருப்பதாக. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் அதிசயமாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாட்களை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய் செயல்படுத்துவீராக ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைக்கு ஏதுவான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்துவீராக. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க. உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு ஜீவனுள்ள ஆராதனையை ஆண்டவரை செலுத்த எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இணைந்து கர்த்தரை பாடி துதிக்க போகிறோம். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வவல்ல தேவன் இயேசு என்னை நேசித்தார், பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு பொங்க என்று பாடுவேன். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார், பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு பொங்க என்று பாடுவேன். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு பொங்க என்றும் பாடுவேன். ஆதரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. ஆதரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குமே இந்த இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குமே இந்த இயேசு நாமத்தில். வேறென்ப கீதம் என்னில் பொங்குதே, போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். வேறென்ப கீதம் என்னில் பொங்குதே, போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். சோதனை சூழ்ந்து என் நம்பிக்கை குன்றிலு, சோர்ந்தழியாமோ என்றும் காத்ததார். சோதனை சூழ்ந்து என் நம்பிக்கை குன்றிலு, சோர்ந்தழியாமோ என்று காத்ததார். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குமே இன்ப இயேசு நாமத்தில். ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே, ரட்சகரின் பாவம் முற்று மன்னித்தார். ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே,
இரட்சகரின் பாவம் முற்று மன்னித்தார். மானிடர் மாறிலும் அன்பை விட்டோடிலும் மாதேவ அன்பு என்னை காத்ததால். மானிடர் மாறிலும் அன்பை விட்டோடிலும் மாதேவ அன்பு என்னை காத்ததால். ஆத்தரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. ஆத்தரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தோ. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தோ. ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே, ஆரவாரத்தோடு இயேசு தோன்றுவார். ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே, ஆரவாரத்தோடு இயேசு தோன்றுவார். ஆவலாய் விழித்து ராவிலும் ஜெபித்து ஆயத்தமாய் நான் காத்து நிற்பதால். ஆவலாய் விழித்து ராவிலும் ஜெபித்து ஆயத்தமாய் நான் காத்திருப்பதால். அன்பரித்து நான். எல்லாரும் பாட முயற்சி செய்வோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கற்றுக்கொண்டு ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தோ. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தோ. சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே, சீக்கிரம் வந்து என்னை சேர்ந்து கொள்ளுவார். சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே, சீக்கிரம் வந்து என்னை சேர்ந்து கொள்ளுவார். பொன்முடி வேந்தனாம் இந்த என் இயேசுவே, பொன் மாளிகை நான் கெட்டி சேர்வதால். பொன்முடி வேந்தனாம் இந்த என் இயேசுவே, பொன் மாளிகை நான் கெட்டி சேர்வதால். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தோ. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம், ஒரு நாள்ல இயேசு வருவார். அன்றைக்கு நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் மாறும். ஆமென். நம்முடைய வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் மாறும். அவருடைய சமூகத்துல எப்போதும் மகிழ்ச்சியோட அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, மன்னவன் இயேசு உன் நடுவே மாபெரும் காரியம் செய்திடுவார் என்று சொல்லி நாம பாடுவோம். தேசமே பயப்படாதே, செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே, உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே,
மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுக வாழ்வு சமாதான சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு சமாதான சந்தோஷம் தந்திடுவார். தேசமே மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுவே. கிருபைகளோ உந்தனை சூழ்ந்திடுவே. மலை போல பனி போல் மறைந்திடுவே. உன்னதரின் உந்தனை சூழ்ந்திடுவே. தேசமே ஆமென் மகிழ்ந்து நல்ல சந்தோஷமா நிச்சயத்தோடு ஒரு நம்பிக்கையோடு கர்த்தர் இந்த மாதத்துல நம்மை செழித்தோங்க செய்வார். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே உரபல ரஷகதரணமா களிகூரு. என் ஜீவன் இயேசுவுக்கே, என் ஊர் இயேசுவுக்கே. தமிழ்நாடு இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே. என் ஜீவன் இயேசுவுக்கே, என் ஊர் இயேசுவுக்கே. தமிழ்நாடு இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து ஆமென். தேசமே மகிழ்ந்து களிகூரு. மன்னவரேசு உந்தன் காரியம் செய்திடுவார். மன்னவரேசு உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே ஓஷபரபரபா மகிழ்ந்து களிகூரு. என் ஜீவன் இயேசுவுக்கே, என் ஊர் இயேசுவுக்கே. தமிழ்நாடு இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே. என் ஜீவன் இயேசுவுக்கே, என் ஊர் இயேசுவுக்கே. தமிழ்நாடு இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே. தேசமே பயப்பட உரபலமா ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். ஆமென். ஒரு பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னீங்களா?
சொன்னீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் அது நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லலைன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும்னு தெரியல. ஹல்லேலூயா. நடந்தா நடக்கும், நடக்காட்டினா என்ன செய்ய? சொல்லியிருந்தா நடந்திருக்குமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரம் அதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவைகள் பரிபூரணமானவைகள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனைகளை கூட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேனிலும் மதுரமான திவ்ய ஆசீர்வாதங்களை, உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. சேர்ந்து பாடுவோம். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடு கர்த்தனே எங்களுக்கு கரம் தந்து என்றும் தாங்கிடு சுத்தமாய் நடப்பதற்கும் சுத்த ஆவி தந்திடு சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடு சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடு கர்த்தனே எங்களுக்கு கரம் தந்து என்றும் தாங்கிடு சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடு சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடு வானம் திறந்தருளும் பல தானங்களையின் நேரம் அதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் வானம் திறந்தருளும் பல தானங்களையின் நேரம் அதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் என்னை முற்றும் மாற்றிடு உன்னத பலன் நீந்திடும் இன்னும் இன்னும் ஈஸ்வரேவும் நல்வரங்கள் ஈந்திடும் கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடு கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் ஊற்றிடு இன்னும் இன்னும் ஈஸ்வரேவும் நல்வரங்கள் ஈந்திடு கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடு கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே வானம் திறந்தருளும் பல தானங்களையின் நேரம் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் வானம் திறந்தருளும் பல தானங்களையின் நேரம் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம தொடர்ந்து பாட போகிறோம். சுய ஆடம்பரங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டுமே, தயவு தாழ்மையின் ஆவி எங்களுக்கு தந்தருள வேண்டுமே, இந்த உலகத்தின் மாயைகளுக்கு சிற்றின்பங்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ள வேண்டுமே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து அடைகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தொட்டி பாடுவோமா? சுய ஆடம்பரம் முற்றும் சுட்டரிக்க வேண்டுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேண்டுமே, மாயமான யாவி நின்று மனமதை பேணுமே, ஆயதே அடியார்களே அடைக்கலமே, சுய ஆடம்பரம் முற்று சுட்டரிக்க வேண்டுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேண்டுமே, மாயமான
சமயம் உன்னத பலன் நீந்திடு. வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரம் அதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரம் அதில் வானவரே ஞானமுள்ள. ஹல்லேலூயா ஷபரலபத கபலபாஷியலபலபா. வானம் திறந்தருளும் பல தானங்களை வானவரே ஞானமுள்ள. ரபலபரப ஷபரப கபரபலபரப ஆசீர்வாதங்கள் தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் ரகபலபரப தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் வானம் திறந்தருளும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரம் அதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரம் அதில் வானவரே ஞானமுள்ள. ஓ ஷபரபலபரப கபரபலபரப ஆசீர்வாதங்கள். தேனிலும் மதுரம் திவ்ய ரிபல கபரபலபரப ஷபரபலபரப கபரபலபரப துரப கபரபலபரப உரகனஹே ரஷ்யங்கன பபபப கபரபலபரப ரிகமனப துரப கபரப. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். நல்ல கரங்களை தட்டி ரகபலபரபலபரப லகபரபலபரபலபரப லபரப ஷபரபலப கபரபலபரபலபரப உரி கமனப தியங்கரப ரியங்கரபபபபபப ஷபரபலபரபலபரப ரிகமனப துரபரப கபரபலபரப ஷபரபலபரப துரபரபலபரப ரிகமனபரபலபரப ஷபரபலபரப. உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இந்த வேளையில எங்களுக்கு உரியதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ வல்லமை இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ மகிமை எங்கள் ஆண்டவரே மேல நிலைநிறுவதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய நோக்கங்கள் எங்களிலே பரிபூர்ணமாய் நிறைவேறுகிறதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உரபலர ஷபரபலபரப ஹல்லேலூயா. அன்றைக்கு மரியாளுக்கு நேராக தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்தபோது இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதா இருக்குமோ என்று சொல்லி அவள் திகைத்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவனுடைய சித்தத்தை ஆண்டவர் தம்முடைய தூதன் மூலமாய் வெளிப்படுத்தினார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்த போது அன்றைக்கு தேவகுமாரன் அந்த மரியாளின் வயிற்றிலே அவர் தோன்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் வைத்திருக்கிற உன்னதமான நோக்கங்கள் நிறைவேற இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களாக அவருடைய வல்லமையை தரித்துக் கொள்ளுகிறதற்கு, அவருடைய உன்னத வல்லமை நம்மேல நிலைநிட செய்கிறதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறாரே. பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நல்ல கரங்களை தட்டி என்னிலே தேவனுடைய வல்லமை விளங்குவதாக, என்னிலே தேவனுடைய ஆண்டவரே நோக்கங்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாத்திரங்கள் உமக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவைகளாக இந்த இடத்திலே நிற்குவதாக ஆண்டவரே அங்கீகரிக்கப்பட்டதாய் உம்முடைய பலிபீடத்திலே நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ரகமல ரஷகமனா தியங்கர பப 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 ரெக்கனா ஹந்தரனா செக்கரே அங்குரா பப 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 ரிகனா ஹந்தரே ரெகமனா செக்கரே ரெகப பப பப பப. அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாய் அந்த கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் மூலமாக இன்றைக்கு மனுக்குல முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணித்தால் அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அநேகர் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் ஒரு கருவியாய் பயன்பட முடியுமே. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அந்த கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக நாம் ஹல்லேலூயா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம்.
அது சும்மா ஏதோ ஒரு பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்காக அல்ல. உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக, உங்களை ஆசீர்வாதமான சந்ததியாய் மாற்றும்படியாக, உங்களை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக்கும்படியாக, உங்களை அவருக்கென்று பரிசுத்த ஜாதியாய் உருவாக்கும்படியாக. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. சுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே.
கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்காக தானே அந்த பார சிலுவை நீங்க சுமந்தீங்கப்பா. எனக்காக தான் அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. எனக்காக தான் நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே. எனக்காக தான் அத்தனை பாடுகளை, வேதனைகளை, துக்கங்களை நீங்க சுமந்து கொண்டீங்க ஆண்டவரே. என்னை மீட்கும்படியாக உம்முடைய இரத்தத்தையே சிந்தினீங்களே. என்னை பரிசுத்த ஜாதியாய் மாற்றும்படியாக ஆண்டவரே தூரமா இருந்த என்னை உம்முடைய ஆலயத்தின் நடுவில் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு என்னை தகுதிப்படுத்தும்படியாக எனக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீங்களே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. விலையேற பெற்றவரே ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீங்களேப்பா. எவ்வளவு பெரிய அன்பை அந்த சிலுவையில நீங்க வெளிப்பட பண்ணினீங்க ஆண்டவரே. நேசிக்கிறேன் என்று வார்த்தையினால மட்டும் சொல்லாம ஆண்டவரே உம்மையே எங்களுக்காக தத்தம் செய்தீங்களேப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். Thank you for the cross bearing. Thank you for bearing all the pain and shame. இந்த சிலுவைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதிலே ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆண்டவரே எல்லா பாடுகளை, வேதனைகளை, நிந்தைகளை, அவமானங்களை சகித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்க அவைகளை சுமந்தனால நாங்க இனி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. நீங்க தண்டிக்கப்பட்டனால நாங்க தண்டனையிலிருந்து மீட்பை அடைந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தரித்திரராய் அந்த சிலுவையில ஆனதுனால நாங்க ஐஸ்வர்யவான்களாய் உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் பாவமானது நிமித்தமாய் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய நீதியாக விளங்குகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. அந்த அன்பு நம்மை தொடர்ந்து நெருக்கியவட்டும் பிரியமானவர்களே. அந்த அன்பை மறந்து நாம ஒரு நாளும் போகக்கூடாது. அந்த அன்பை மறந்து நாம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துகிற காரியங்களை நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. பாவத்தை ஜெயிக்கிறதற்கும் சாபத்தின் பிடியில இருக்கிற அநேகரை விடுதலை ஆக்குகிறதற்கும் தேவனுடைய நீதியாக நாம தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறதற்கும் இந்த ஹல்லேலூயா நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அநேகருக்கு அந்த இயேசுவை வெளிப்படுத்துகிறதற்கு தேவன் நம்மை அந்தந்த பகுதிகளில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்ம இருக்கிற இடங்களில், வேலை பார்க்கிற ஸ்தலங்களில், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் நம்ம கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார் அல்லவா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உடைய சாயலை அணிந்து கொள்ள, உடைய சாயலை வெளிப்படுத்த எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பு என்னிலிருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய திவ்ய ஸ்வாபங்கள் என்னிலிருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பொறுமை என்னில வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய மன்னிக்கிற தன்மை எனக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தின் ஆண்டவரே நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யரா இருக்கிறது மாதிரி அநேகருக்கு, ஏழைகளுக்கு இறங்குகிறவனா என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தீரோ, எதற்காக என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரோ, அந்த நோக்கத்தை நான் வாழுகிற இடத்துல, நான் இருக்கிற இடத்துல வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேகருக்குள்ளே இருக்கிற தேவனுடைய சாயலை உணர்ந்து கொண்டவனாக எல்லாரையும் நேசிக்கவும், எல்லாருக்கும் ஆண்டவரை உதவி செய்யவும் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. தேவையுள்ள மக்களுக்கு நேராக எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவருடைய வசனத்தை யோபேல் தீர்க்கதரிசி மூலமாக பேசிகிட்டு இருக்கிறேன். அதோடு கூட மட்டும் இல்லை, குறிப்பாக அந்த நாட்களில் அதிகாலை ஜெபத்தில் வழக்கமாக ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை வாசித்து ஜெபம் பண்ணி வர்றோம். அப்படி வரும்போது இந்த செப்டம்பர் கடைசி, இந்த அக்டோபர் முதல் மாதத்தில் வரும்போது கரெக்டாக இந்த புத்தகம் வருது. இந்த புத்தகம் வரும்போது, யோபேல் தீர்க்க புஸ்தகமாக வரும்போது, அதை வாசிக்கும்போது, தியானம் பண்ணும்போது அதில் ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு வாக்கு பண்ணிக்கிறார்.
பொதுவாக அந்த நாட்கள்லாம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் உரிமை பாராட்டி ஜெபிக்கிற நாட்கள். போய் சொல்ல தேவன் ஒரு மனமாற சொல்லியும் வசனித்தும் எல்லாம் கரங்களை தட்டி நீங்கள் மாறாதது சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன இந்த 1, 2, 3 அதிகாரங்களில் கிளைமேக்ஸா என்ன சொல்றாருன்னா 21 வசனம் 2:21 சொல்றாரு, தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் வேகமாக வாசிக்காம கொஞ்சம் be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள. கொஞ்சம் நிதானமாக யோசித்து இது பட்டன்னு வாசிக்காம கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டாப், லிசன், ப்ரொசீட், நில், கவனி, செல்க. தேசமே என்ன செய்யக்கூடாதான்? பயப்படாதே. ஆமென். தேசம் சொல்லுங்களேன், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கர்த்தர். ஸோ தேசமேன்னு சொன்னால் இது எந்த தேசத்தை குறிக்குது? அன்றைக்கு இருந்த தேசம், அன்றைக்கு யோபேல் வாழ்ந்த காலத்தில் உள்ள தேசம். இந்த வேத புஸ்தகம் அன்றைக்கு உரிய மக்களுக்கு சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு நாம் அந்த யோபேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்துக்கு பின்னால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிறோம். அவங்க நம்ம விட முன்னால் இருக்கிறாங்க. முந்தைய நாட்களில் நடந்த அந்த சூழ்நிலையில் அவர் வாழ்ந்த தேசத்தில் ஒரு பயம் இருந்தது. அந்த நாட்களில் ஒரு பஞ்சம் இருந்தது, ஒரு வறுமை இருந்தது, ஒரு வேதனை இருந்தது, ஒரு துக்கம் இருந்தது, ஒரு கண்ணீர் இருந்தது, ஒரு அந்நியருடைய படையெடுப்பு இருந்தது, ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது, குடும்பங்கள் உருக்குலைந்து போய்விட்டது, குடும்பங்கள் சிறையில் போயிடுச்சு. விவசாயங்கள்லாம் பார்த்திங்கன்னா விளைநிலங்கள்லாம் அது மிகவும் வறுமையில் அங்கே விவசாயம் நடத்தும் பயிர் செய்யும்போது பயிரில் ஏற்பட்டதான விளைச்சல் எதிர்பார்த்தாங்க, அறுவடை எதிர்பார்க்காங்க, அறுவடை இல்லை. ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஆராதனை இல்லை, ஆவியானுடைய பிரசன்னம் இல்லை, அங்கே வசனம் இல்லை, ஆராதனை இல்லை, தேவனுடைய தொடர்பு இல்லை. அந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஆகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலைமை, ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலைமை, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலைமை யோபேல் வாழ்ந்த காலத்தில் காணப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயந்து போயிருக்கிற ஜனங்கள், பயந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சமுதாயத்தில் ஒரு அமைதி இல்லை, சிறையிருப்பு ஏற்பட்டது, அந்நியருடைய படையெடுப்பு ஏற்பட்டதுனால தேசத்தில் பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஜனங்கள்லாம் பயந்திருந்தாங்க. அந்த பயந்திருந்த மக்களை பார்த்து தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேசமே, ஆமென், அல்லேலூயா. தேசமேன்னு சொல்லும்போது அன்னைக்கு அவங்க வாழ்ந்த தேசம், இன்றைக்கு நாம் இருக்கிற தேசம், இன்றைக்கு நாம் இருக்கிற தேசம் மட்டும் முழு உலகமும். ஃபஸ்ட்டு பிரேம் ஜெர்மன்னு சொன்னாங்கல்ல, மிடில் ஈஸ்டில் பயங்கர வார். எல்லாருக்கும் முந்தினா எங்கேயாவது யுத்தம் நடந்து நமக்கு தெரியாது. இப்போ வாட்ஸ்அப்லேயே பார்க்கும். ஆனால் அவனாவுக்கு யுத்தம் நடந்துச்சது, இப்போ ஈனாவுக்கும் அண்ணாவுக்கும் யுத்தம் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலுக்கும் அல்லேலூயா. ஆனால் அவனா யுத்தம் முடிஞ்சது, இப்போ ஈனா யுத்தம் நடக்கும். இஸ்ரேல் ஈரானுக்கும் ஒரு பயங்கர யுத்தம் நடக்குது. அங்கே நடந்த எனக்கு என்னன்னு நீங்கள் கேட்கலாம், அங்கே நடந்த நமக்கும் பாதிப்பு இருக்குது. ஈரானில் இருக்கிற எண்ணெய் ஏற்றுமதி 80% இந்தியாவுக்கு வருதான். இந்தியாவிலேருந்து நாம் இன்றைக்கி பெட்ரோல் போடுறோமே, டீசல், TS50 ஆனாலும் சரி, கேஸ் வீட்டில் வச்சுருக்கோம் அது ஆனாலும் சரி, காருக்கு பெட்ரோல் போட்டாலும் சரி, 80% எண்ணெய் அங்கேருந்து தான் நம்ம இந்தியா வாங்குது. அங்கே வாங்கினதுனால தான் நமக்கு கிடைக்குது. அங்கே அது ஸ்டாப் ஆச்சுன்னா நம்ம அடுப்பு ஸ்டாப் ஆகிடும், கேஸ் வண்டி ஓடாது, வண்டி ஓடலாம், காய்கறி, அரிசி எல்லாம் பெரிய தட்டுப்பாடு, பெரிய விலை கூடும், பெரிய பிரச்சனை. இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலைலாம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு காலம்.
ஆகவே இந்த நாட்கள் அமைதி எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுது. கடைசி நாட்களில் யுத்தங்களையும், ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் மத்தியிலும் கூட ஆண்டவர் வரப்போறார் சீக்கிரமா. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஆனால் இதில் என்ன இந்த இப்படிப்பட்ட சொல்ல நாம் செய்ய வேண்டியது, எருசலேம் சமாதானத்துக்காக, எருசலேமை உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களா. ஆமென். எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க. தேவனுடைய ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. இந்த தேசத்தில் உள்ள சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா பரிதாபமான ஒரு சூழ்நிலைமை. அந்த பயந்திருந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் சொல்கிறாரு. அதில் சூப்பராக வந்த வார்த்தை என்னன்னு கேட்டால், முதலாவது 1 வசனம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். யாருக்கு பாருங்க? பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். ஆமென். எல்லாம் யாருடைய வார்த்தை சொல்லுங்க? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுமா? சில ஜெபம் வருவீங்க, ஆண்டவரே என்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுமா? இன்றைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும், குடும்பத்தில் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், ஒரு தீர்மானம் செய்யணும். அதுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லும் ஒரு வார்த்தை. எதுக்கு நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன்? நான் உண்மை ஆராதிக்கணும், உங்கள் வார்த்தையை நான் கேட்கணும். அதுக்கு தான் நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கேன். நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் பேசணும். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில், பயந்து போயிருந்த சூழ்நிலையில், படையெடுப்பு நடந்த சூழ்நிலையில், அந்த விளைச்சல் இல்லாத சூழ்நிலையில், துக்கமான சூழ்நிலை, கண்ணீரில், நிந்தையில், அவமானத்தில் இருந்த சமயத்தில், பயந்து நடுங்கி இருக்கிற காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை, கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தை, அன்றைக்கு யோவேல் மூலமாக சொன்ன வார்த்தை இன்னைக்கு பீஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட்க்கு கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. இவையெல்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு யோவேல் மூலமாக கர்த்தர் அவங்களுக்கு சொன்னதை, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு சொன்னதை இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. எத்தனை பேர் இதை திறந்த உள்ளத்தோடு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைன்னு நீங்கள் விசுவாசிங்களா? விசுவாசித்த கரங்களை தட்டி, இது ஆண்டவரே அன்றைக்கு யோவேல் மூலமாக ஆண்டவரே அன்றைக்கு உங்களுடைய ஜனங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு எனக்கும் தரும்படி நான் கேட்குறேன்னு சொல்லி கேட்கும்படி செவிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி இதயங்களையும் திறக்கும்போது கர்த்தர் சரியாக பேசுவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, வந்திருக்காங்களோ வரலையே தெரில. சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு கஷ்டமான சூழ்நிலை, மூச்சு விட கூட முடியாத நிலையில், நடக்கும்போதும் மூச்சு வாங்குற நிலைமையில காணும். திடீர்னு இப்படி சம்பவிச்சனால எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. டாக்டரை போய் பார்த்தேன். டாக்டர் சொல்லிட்டாங்க என்ஜிஓ எடுக்கணுன்ட்டாங்க. என்ஜியோகிராம் எடுக்கணும்னா எனக்கு கஷ்டம். அப்படியே பயந்துட்டேன். நான் அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த ஸ்கேன் எம்ஆர்ஐக்கு முன்னால், அது அந்த என்ஜிஓ எடுக்கிறதுக்கு முன்னால் அப்படி நான் பயந்து நடுங்கி போய் என்ன செய்யலான்னு யோசிச்சிருக்கும் போது இந்த மாதம் கொடுத்த 1ஆம் தேதி கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் பிடிச்சிக்கிட்டேன். நான் தேசமே பயப்படாதே, கர்த்தர் என்ன செய்வாராம்? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நான் பயந்து நடுங்கி போன சமயத்தில் உங்கள் வார்த்தை சொல்லு, நான் பயப்படும் நாளில் உண்மையே நம்புவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அப்படியே பயந்து நடுங்கிற சமயத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. என்ஜிஓவில் என்ன நடக்கும், என்ஜிஓ எடுத்துக்கு அப்புறம் நடக்கும் அப்படின்னு பயந்து போயிருந்தேனா. ஆனால் அந்த வசனத்தை வாசித்து தியானம் பண்ண உடனே எனக்குள்ள ஒரு புதிய பலன். ஆமென். அல்லேலூயா. வாடிய பயிருக்கு வான்மழை பெய்தது போல அந்த வார்த்தை பனியில், அதாவது புல்லின் மேல் இறங்குற அந்த பனியை போல அதிகாலையிலே உங்களுடைய வசனம் இறங்குறது போல என் வாழ்க்கையில் வந்து இறங்கின போது அது என் வாழ்க்கையை புதுப்பித்தது, அது என்னை உயிர்ப்பித்தது, அது என்னை பலப்படுத்தியது, அது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு விடுதலையை கற்றுக் கொடுத்தார். ஆமென். டெஸ்ட் நடந்துச்சு, தைரியமாக போனேன். டாக்டர் சொல்லிட்டாரு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னார். தேசமே நீ பயப்படாத, நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் என்ன செய்வார்? உண்மையிலே பெரிய காரியங்களை செய்வார். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிங்க? கர்த்தர் என் பர்சனல் லைஃப்பில், என் ஃபேமிலியில், என் குடும்பத்தில், என் வேலையில், என் ஊழியத்தில் அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அவர் பெரிய தேவன். வானத்திலும் பூமியிலும் எப்படிப்பட்டவர்? அதிகாரம் பெற்றவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு எல்லா அதிகாரம் உண்டு. என்ன அதிகாரம்? எல்லாத்துலேயும், வானத்திலையும் அவருக்கு அதிகாரம் இருக்குது, பூமியிலையும் அவருக்கு
அதிகாரம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது 136ஆம் சங்கீதத்தில் அவருடைய சிஷ்டிப்பை பற்றி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறதுக்கு சொல்கிறாரு. அவர் பெரிய தகப்பன், பெரிய தேவன். அவரை துதிக்கிறதுக்கு ஏராளமான காரியங்களை சொல்கிறார். 136ஆம் சங்கீதத்தில் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பாயிண்ட் இல்லைன்னா இந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். இந்த வருஷத்தில் 9 மாதம் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், எங்கள் வேலையில், எங்கள் சூழ்நிலையில், எங்கள் பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் செஞ்சீங்களே. ஆண்டவரே உம்மை துதிக்கு. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை கேட்கும்போது நமக்குள் ஒரு பரவசம் வரணும். ஒருவராய், அவர் ஒரே ஒரு தேவன். இந்த யோபேல சொல்றாரு, அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் துதிங்க. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர் துதிங்க. அவர் கிருபை தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவர் துதிங்க. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதிங்க. பகலிலாள சூரியன், இரவிலாள சந்திரன், நட்சத்திரங்களை படைத்தவர் துதிங்கள். அப்படி ஒன்றொன்னா சொல்லிகிட்டே வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து போய் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்களேன். ஸ்தோத்திரம் பண்ண சொல்ல 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 அந்த கிருபை பெருகும். ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுறான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் நான். இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார், ஸ்தோத்தரிப்பேன் யார். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள ரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள தோய்த்ததினாலே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் தேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார், என் ஜீவனுள்ள ஸ்தோத்தரிப்பேன் யார். ஆமென் அல்லேலூயா. எத்தனை பேர் நோயை குணமாக்க நம்புறீங்க? அக்கிரமங்களை மன்னிக்கிறாரு, நோய்களை ஆமென் சொல்லுமா. நாம் எல்லாம் ஃப்ளஷ் அண்ட் பிளட். நம்ம எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது, எல்லாருக்கும் சகுவீனம் இருக்குது. வியாதியே இல்லாத ஆள் கிடையாது. எனக்கு ஒரு வியாதி கிடையாதுன்னு யாராவது சொல்கிறீங்களா? அப்போ எல்லாரும் சிக்கத்தான் வந்திருக்கோம். உண்மையிலே நானும் சிக்கத்தான் வந்திருக்கேன். ஏன்னா நாம் இதில் இருக்கோம், சரீரத்தில் தான் இருக்கோம். அல்லேலூயா சொல்லுமா. எல்லாருக்கும் அவரவருடைய பலவீனத்துக்கு தக்க, வயசுக்கு தக்கபடி பலவீனம் இருக்குது. பெரிய ஆட்கிட்ட மட்டும், சின்ன ஆட்கிட்டே போனால் அவங்களுக்கும் பல பலவீனம் இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் எல்லாருக்கும் சரீரத்தில் பலவீனம் இருக்குது. நேற்று இப்போ சாம்சன் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தார். நம்ம இந்தியாவில் ஒரு ராவு 102 வயசு வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்காராம். ஆமென். ரிட்டையர்டு ஆனதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு 62 வயசில் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் அவங்க பிள்ளைகளாக இருந்தாலும் இப்போ ப்ரொஃபஸர் ஆகி அங்கே இருந்து அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ப்ரொஃபஸராக இருந்து பணியாற்றி அவருக்கு பல ஆண்டுகள் அங்கே இருந்து பிட்ஸ்பர்க் பென்சில்வேனியாவில் இருந்து அதுக்கப்புறம் அவர் இன்றைக்கி 102 வயசுலேயும் நல்லா ஹெல்த்தியாக இருக்காராம். அப்போ அவர் சொன்னார் எனக்கு, நீங்கள் 77 தான் வயசு செய்யாது, உங்களுக்கு ஒன்றுமே செய்யாதுப்பா, கஷ்டம் நல்ல பிரசங்கம் பண்ணுங்க. எனக்கு சொல்ல மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். நானுமே எனக்கு பல பலவீனம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுவீங்க, நான் யார்கிட்ட சொல்லுவேன்? நீங்கள் வந்து சொல்லுங்கள் பாஸ்டர் சோமில்ல வாங்க சோம், எனக்கே சிக்கா இருக்கேன், நான் என்ன யார் பக்கம் வருவாள்? தானியேல் பார்த்தா அவரும் பலவீனமாக இருந்தார் பார்க்குறேன். எலிசா தீர்க்கதரிசி அவரும். எல்லாருக்கும் நமக்கு
அடிக்கடி உனக்கு ஏற்படுகிற பலவீனத்தில் அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயு சொல்கிறார். எல்லாருக்கும் அடிக்கடி சில பலவீனம் வருது. ஆனாலும் ஸ்தோத்திரம், என் கிருபை உனக்கு போதும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குறார். ஆண்டவர் பவுலுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் அவர் ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடுங்களேன், இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்களேன். உடனே அதுக்கு ஆண்டு கொடுத்த உடனே முள்ளை எடுத்து போடலை. அந்த முள் அங்கே தான் இருக்குது. சில சமயம் எல்லாருக்கும் முள் இருக்குது, பலவீனம் இருக்குது, சுகவீனம் இருக்குது. அவரவருக்கு பிரச்சனை அவருக்கு தான் தெரியும். பல்லு வலி வந்தவனுக்கு பல்லு வலி தான் பெருசாக தெரியும். நெஞ்சு வலி வந்தாலும் நெஞ்சு சொல்லுவாங்க, பாஸ்டர் எந்த வலி வந்தாலும் பரவாயில்ல, பல்லு வலி மட்டும் வரக்கூடாதுமாங்க. நெஞ்சு வலிக்காரன்னு பாஸ்டர் எந்த வலி வந்தாலும் பரவாயில்ல, நெஞ்சு வலி வெட்டு மட்டும் வரக்கூடாதுமாங்க. முட்டு வலி வந்தவங்களுக்கு எந்த வலி வந்தால் பரவாயில்ல, முட்டு வலி வெட்டு வரக்கூடாது. அவரவருக்கு அவரவர் வலி பெருசாக தெரியும். ஆனால் எல்லா வலியும் மாற்றிற ஒரு தகப்ப இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமேன். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம்னா, ஆண்டவர் இந்த வலி வந்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்கிறீங்களா? அது சொல்ல மாட்டோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு அது சொல்லும் மனசு வராது. ஆனால் அப்படின்னு சொல்லப்படலங்க, இந்த வலி வந்திருக்கு ஆண்டவர், வேதனை வந்திருக்கு ஆண்டவர், என் பலவீனத்தில் உங்கள் பலன் பூரணமாக விளங்கட்டும். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் அவன் பலவீனத்தை மேற்கொள்வதற்கு. ஏன்னா என் நோய்களை எல்லாம் குணமாக்குறாரு, என் அக்கிரமத்தை மன்னிச்சு என் நோயை குணமாக்குறாரு. ஆமேன்னு சொல்லுமா? என்னுடைய காயங்களாலே என்றென்றைக்கு தீர்த்ததி நான் ஸ்தோத்தரிப்பேன். யார் என்றென்றைக்கு தீர்த்ததி நான் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். யார் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். யார்? ஆமென், ஹல்லேலூயா. இல்லாதவர்களுக்காக வருத்தப்படாம இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். என் கண்ணு நல்லா பார்க்குறதுக்காக ஸ்தோத்திரம், என் காது நல்லா கேட்குறதுக்காக ஸ்தோத்திரம், என் கை ஒழுங்காக கையெல்லாம் செயல்படுறதுக்காக ஸ்தோத்திரம், நான் நிற்கிறதுக்கு எனக்கு பலம் கொடுத்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம், என் ஹார்ட் பீட் பம்ப் ஆகுது அதுக்காக ஸ்தோத்திரம், என் லங்ஸ் ஒழுங்காக செயல்படுது அதற்காக ஸ்தோத்திரம், என் கிட்னி ஒழுங்காக செயல்படுது அதற்காக ஸ்தோத்திரம். இது வரைக்கும் என்னை கொண்டு வந்தீங்களே, இந்த ஆண்டருடைய 9 மாதம் பாதுகாத்து 10வது மாதத்துலையும் இந்த முதல் வாரத்தை உங்கள் ஆலயத்தில் இருந்து உட்கார்றதுக்கு கிருபை செஞ்சீங்களே. ஆமென். எத்தனையோ பேர் இங்கே வர விரும்பி வர முடியாத நிலையில் வீட்டில் உட்கார்ந்துருக்காங்களா, ஆஸ்பத்திரி இருக்காங்க. But purely your grace, not because of my merit, only because of your grace. என் தகுதியின் அடிப்படையில் இல்லை, உங்கள் இரக்கத்தின் அடிப்படையில், கிருபையின் அடிப்படையில் நான் நிர்மூலமாக சுத்தமான கிருபை. பெரியவர், தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், 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 ஆமென். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எந்த சூழ்நிலை பார்த்தீங்க போது இந்த தேசத்தில் ஏற்பட்ட 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு முதியோரே கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். இந்த தேசத்தில் உள்ள சகல குடிகளே, குடிமக்களே, பிரஜைகளே கேளுங்க. என்ன கேளுங்க? உங்க ஊர்ல நடந்த சம்பவத்தை பாருங்க, உங்க தேசத்தில் நடந்த சம்பவத்தை பாருங்க. அப்பா அம்மா கேளுங்க, தாயே மகள் தகப்பனே பிள்ளைகளே கேளுங்க. அப்படி கூப்பிடும்போது முதியோரே கேளுங்கள், ஆசாரியர்களை கேளுங்கள், பயிரிடும் குடிகளை கேளுங்கள், தேசத்தின் குடிமக்களை கேளுங்கள், அறைகூவல் விடுறார். நான் சொல்றத கவனமா கவனிங்க. இது சாதாரண காரியம் கிடையாது, கவனமா கேட்கணும். முதல் அதிகாரம் முழுவதும் அழைப்பு கொடுக்கிற பயிரிடும் குடிகளே, ஆசாரியர்களே, முதியோரே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்து சொல்றாரு. நான் சொல்றத கவனிங்க. இந்த மாதிரி சம்பவம் உங்க காலத்தில் நடந்துச்சா? உங்க அப்பா அம்மா காலத்தில் நடந்துச்சா? அதுக்கு முன்னால் நடந்துச்சா? நடக்கலையே. என்ன நடந்தது? பச்சை புழு, வெட்டுக்கிளி, அப்புறம் பச்சை கிளி, மொசு கொட்டை போச்சு. ரொம்ப நாள் யோசிச்சு, என்னது ஒன்றுமே புரியலையே ஆண்டவரே. புழுனா புழு, என்ன புழு? பச்சை புழு தெரியுது, அப்புறம் வெட்டுக்கிளி அதுவும் தெரியுது, அப்புறம் அடுத்து பார்த்தா பச்சை கிளி, அப்புறம் முசுக்கொட்டை போச்சு. 4 விதமான படையெடுப்பு விவசாயத்தில். பயிரிடும் குடிகளே,
அந்த வயல்நிலங்கள் எல்லாம் செழிப்பா இருந்த காலம், அறுவடைக்கு எதிர்நோக்கி இருக்கிற காலத்துல திடீர்னு அறுவடை இல்லாம போச்சு. அறுவடை இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆகாரம் இருக்காது. ஆகாரம் இல்லைன்னா என்ன? ஆராதனை இருக்காது. போஜன பலி இல்லை, பானபலி இல்லை, ஒரு பலி இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்துல தானியம் இல்லை, திராட்சசம் இல்லை, ஒலிவை எண்ணெய் இல்லை, சாப்பாடு இல்லை, கிச்சிலிப்பழம் இல்லை, மாதுளப்பழம் இல்லை, அத்திப்பழம் இல்லை, அத்திமரம் இல்லை, விருட்சங்கள் இல்லை. எல்லாம் அந்த 4 விதமான படையெடுப்பு. பச்சைப்புழு, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கொட்டை பூச்சி, 4 விதமான படையெடுப்பு. இந்த 4 விதமான படையெடுப்பு. ஒரு பிரச்சனையை அப்பதான் முடிச்சிருப்போம், அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கும். ஒரு கடன் அப்பதான் தீர்ப்போம், இன்னொரு கடன் வந்து நிற்கும். இந்த கடன் முடிப்போம், அடுத்த ஒரு கடன் வாங்கி. இது பொருளாதாரத்தில் ஒரு வியாதி வரும், அந்த வியாதிக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, அடுத்த வியாதி வரும். ஒன்று விட்டு ஒன்று, ஒன்று விட்டு ஒன்று, ஒன்று விட்டு ஒன்று, இப்படி ஒன்றுனா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒவ்வொரு விதமான படையெடுப்பு உங்க வாழ்க்கையில் வரலாம். ஆகார விஷயத்தில் வரலாம், ஆரோக்கிய விஷயத்தில் வரலாம், பொருளாதாரத்தில் வரலாம், அல்லது ஆவிக்குரிய நிலைமையில் வரலாம். 4 விதமான நிலைமையில படையெடுப்பு வந்து இந்த தேசத்தையே நாசமாக்கி போயிட்டு. அப்படிப்பட்ட சமயத்தில் வயல்நிலங்கள் பாழாய் போய்விட்டது, ஆராதனை இல்லாமல் போய்விட்டது, வருமானம் இல்லை. அந்த சூழ்நிலை ஜனங்கள் வேதனையில், துக்கத்தில், கண்ணில் என்ன செய்யலான்னு யோசிக்கிற இதுக்கடையில் அந்நியருடைய படையெடுப்பு, அடிமேல் அடி. அந்த சூழ்நிலை ஜனங்கள் கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கும் போது தான் கர்த்தருடைய வார்த்தை வருது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி. கர்த்தர் என்ன செய்ய போறாரு? இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அடி மேலே அடி, பொருளாதாரத்தில் அடி, அல்லது ஆகார விஷயத்தில் அடி, அல்லது ஆரோக்கியமான வாழ்க்கையில் அடி, அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடி, பலவிதமான நிலைமையில் ஒன்றன் பின் ஒன்றாக அங்கே சேதங்கள் ஏற்பட்டு மனம் உடைஞ்சு நொந்து போன சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை, தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிற சூழ்நிலை இல்லையே, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி சந்தோஷமா இருன்றார். சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஆனாலும் சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தர் சொல்றார். தேசமே தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து கழிகூறு. நான் இப்போ உள்ள சூழ்நிலையை பார்க்காத, நான் இனிமே நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போறேன். இப்போ உள்ள பிரசன்ட் கண்டிஷன் ஒரு மோசமான நிலைமை தான், கைவிடப்பட்ட நிலைமை தான். ஆனா இப்போ உள்ள சிச்சுவேஷன் பார்க்காத. டோன்ட் லுக் அட் தி ப்ராப்ளம் நவ. நீ இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்காத, ஆனா உனக்கு ஒரு புதிய வழியை திறப்பேன். ஒரு வழியை நான் திறப்பேன், ஒரு வாசலை நான் திறப்பேன். அது வானத்தையும் திறப்பேன், பூமியையும் திறப்பேன். வடக்கை பார்த்து கொடுன்னு சொல்லுவேன், தெற்கை பார்த்து வான்னு சொல்லுவேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். தேவன் திறக்கிற வாசலை ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது. வானத்தின் பலகணிகளை திறக்கிறவர், பூமியின் ஊற்றுகளை திறக்கிறவர். அவர் நமக்காக சகலவற்றையும் செய்ய வல்லவர். தேவனை சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடவே தடைபடாது. ஆமென், 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 ஆமென். 4 விதமான படையெடுப்புக்கு 4 விதமான ஆன்சர் என்ன செய்யணும்னு சொல்றாரு. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு விரோதமாக ஈரான் ஏவுகணைகளை ஏவுது, எத்தனையோ ஏவுது, அத்தனையும் அவன் தடுத்து நிறுத்துறான். அதுக்கு ஒரு அயன் டூம் ஒன்று வச்சிருக்கான். அதை தடுத்து நிறுத்துவதற்கு எதிரிகள் எய்யக்கூடிய அம்புகளை, ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி அவன் ஜனங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு அவங்க 4 விதமான காரியத்தை பயன்படுத்துகிறாங்க. தீர்க்கதரிசி 4 காரியத்தை சொல்றார். 4 விதமான படையெடுப்பு வந்திருக்கா, நான் 4 காரியத்தை அந்த உங்களுக்கு விரோதமாக வருகிற ஏவுகணைகளை தடுத்துறதுக்கு 4 விதமான காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, 12:2-12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடு. நம்பர் 1, அந்த முதல் படையெடுப்பை தடுக்கணும். அடுத்த நீங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு உபவாசம். ஆமென் சொல்லுமா. அடுத்த படையெடுப்பு வரும்போது என்ன செய்யணுமா? அழுகையோடும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் அதை தடுனா அழுகையோடும். அதுக்கடுத்த ஸ்டேஜ் வரக்கூடிய படையெடுப்பு என்ன செய்யணுமா? புலம்பலோடும். அது புலம்பி அழுது. புலம்பல் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. புலம்பி 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 பொழுது ராத்திரியில் எழுந்துரு, நடு ராத்திரில உன் கண் கருப்பு விழி சும்மா இருக்க விடாத. பிள்ளைகள் மூர்ச்சத்து கிடக்குறாங்க. இந்த சூழ்நிலை மாறனா புலம்பி அழுது முழு இதயத்தோடு நீ தேவன் பக்கம் திரும்பினா கர்த்தர் உன் மேல கடாட்சாப்பார். ஆமென். 4 விதமான படையெடுப்பு. 4 விதமான படையெடுப்பை மேற்கொள்ள 4 விதமான
அந்த வல்லமை உள்ள ஒரு ஆயுதத்தை கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவிடாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தெய்வ பலமுள்ளதாய ஆயுதம். ஆமென், அல்லேலூயா. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவிடாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதா. 2 கொரிந்தியர் 10:4. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 4 விதமான படையெடுப்பு. இந்த 4 விதமான படையெடுப்பை மேற்கொள்ளனா இங்க சொல்றாரு 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள், எல்லாம் சொல்லுங்க, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல். அந்த பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி வருது பாருங்க, இந்த மாதிரி நமக்கு இதை தடுத்து நிறுத்ததுக்கு நமக்கு கத்த கொடுக்கிறார். எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா, நம்ம அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. முழங்கால் யுத்தம். ஆமென் சொல்லுமா. அது எப்படி நம்ம ஜெபம் பண்ணணுமா? நம்பர் 1 2:12 சொல்றாரு, சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். எச்சரிப்பை சொல்லுங்க. தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது. கர்த்தருடைய நாள் சமீபத்து வரும். ஆண்டவருடைய நாள் வருகிற அந்த நாள்ல நீங்கள் எல்லாரும் மகிழ்ந்திருக்கும்படி இந்த 4 காரியத்தை பயன்படுத்துங்க. கூட்டுங்க, ஜனத்தை கூட்டுங்க, பெரியவர்களை கூட்டுங்க, சிறுவர்களை கூட்டுங்க. யாரெல்லாம் கூட்டணும்னு சொல்லிட்டு 16ஆம் வசனத்தில் இருக்கிறது 2:12. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளை கூட்டுங்க, குழந்தைகளையும் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பொண்ணையும் கூப்பிடுங்க. 4 விதமான ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமை உள்ள ஆயுதம் என்னன்னா உபவாசம். ஆமென் சொல்லுங்களேன். தேவனோடு வாசம் என்றது. அல்லேலூயா. மற்ற இடங்கள் ஆகாமிய கூடாரங்கள் வாசமாக இருப்பதை பார்க்கலாம். என் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். உம்முடைய பீடங்களை அடைக்கலான் குருவிக்கு வீடு, அகவிலான் குருவிக்கு குஞ்சுகள் வைக்கும் ஸ்தானம் கிடைத்தது. உலகத்தில் நமக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உம்முடைய பீடத்தண்டையில் ஆமென் சொல்லுமா. உம்பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உம்பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் எல்லாம் நீங்கிட ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய 4 வலிமையான ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்துக்கிறார். இட்ஸ் a powerful weapon to stop the enemies weapons. ஆண்டவருக்கு எதிரிகளால் வரக்கூடிய அந்த ஆயுதங்களை தடுத்து நிறுத்துவதற்கு உபவாசம், தேவனோடு வாசம் பண்ணுவது, அழுகை உடைஞ்சு. இந்த தூணு பக்கம் ஒரு அம்மா அழுதுச்சோம் சொன்னாங்க, பாஸ்டர் என் வீட்டில் இருக்கிற வறுமை தரித்திரம், பிள்ளைகள் கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வேலையில் இருந்த பிஸ்னஸ் லாஸ், இந்த தூணில் உட்காந்து அழுதுச்சோம்.
வீட்டில் விளக்குறது கூட எண்ணெய் ஊற்றுறது கூட எங்கள்கிட்ட வழி இல்லை. அந்த தூண் அருக அழுது 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 ஆயன் தலை தண்ணீரா கண்கள் கண்ணீர் ஊற்ற நலமா இருந்துச்சு. அழுது என் பிரச்சனை நான் யார்ட்டையுமே சொல்ல. அந்த தூணில் உட்காந்து அழுது அழுது ஜெபம் பண்ணேன். என் அழுகையை கர்த்தர் மாற்றினார். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். என் வாழ்க்கையை கர்த்தர் சாயங்காலமாக இருந்ததை சூரிய அஸ்தமனத்தை சூரிய உதயமாக மாற்றினார். உபவாசம், அழுகை. அன்றைக்கு நினைவு பெற்ற உபவாசம் என்ன? இன்னும் 40 நாட்கள் இந்த நினைவை அழிக்கப்படும், கவிழ்க்கப்படும். உபவாசம் என்ன? உபவாச ஜெபத்திற்கு ஈட வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமென். ஒரு கூட்டம் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுது. டூ மச். ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் காரியங்களை மாற்றுறார். உபவாச ஜெபம். ஆமென். அழுகையோடு ஜெபம், புலம்பலோடு ஜெபம், புலம்பி புலம்பி புலம்பி. எனக்கு ஒரு பாஸ்டர் டேவிட் டெரல்னு, அவர் கூட பல நாளாக பல 10 வருஷத்துக்கு மேலே ஒழி செய்யறாங்க. வெள்ளைக்காரன் தான். ஒரு சாப்பாடை பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் சாப்பிட்றதே பெரிய காரியம். நீங்கள் இந்தியாவிலையும் ட்ராவல் பண்ணிருக்கிறேன், அமெரிக்காவிலும் ட்ராவல் பண்ணிருக்கேன். ராத்திரி நேரத்தில் புறா எப்படி உரிமை உரிமை அழும் அந்த கூட்டில், அதே மாதிரி புலம்பி புலம்பி அழுவார். ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே, ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அவர் கூட்டத்தில் 5000 10,000 பேர் 20,000 பேர் வருவாங்க. அவர் வந்து அந்த அழுகையோடு உபவாசத்தோடும் அந்த புலம்பலோடும் அழுது முழு மனசோடு திரும்பி வந்து ஜெபம் பண்ணி இந்த புல்பிட்டில் நிற்பார் பாருங்க. கூட்டத்தில் வேற ஒன்றும் சொல்ல மாட்டார். ஹோலி ஹோலி அப்படின்னா சொல்லுவார். நின்ன உடனே அந்த பேய் பிடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அலறிக்கிட்டு வந்து முன்னால் விழும். செயின் கையில் காலில் செயின் போட்டு கொண்டு வந்துருப்பாங்க. அதெல்லாம் அப்படி விடுதலையாம். பேய் கட்டுக்கெல்லாம் பிடிச்சு விடுதலையாகும். நோய்கள்லாம் கர்த்தர் எல்லாவற்றும் ப்ராஃபஸி. அந்தந்த ஊர்களுக்கு தக்கபடி அந்தந்த தேசங்களுக்கு தக்கபடி கர்த்தர் சொல்கிறாரு ப்ராஃபஸிங். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம்லாம் அப்படி நிறைவேறிச்சு. காரணம் உபவாசம், அழுகை, புலம்பல், முழு மனசோட கர்த்தருடைய திரும்பினா நிறைய எல்லாம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். எப்படி வரும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். கேட்டுட்டு 2:18 வாசிங்க. கர்த்தர் தமது தேசத்துக்காக என்ன செய்தார்? வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஜெபத்திற்கு ஒரு முறையும் சொல்றாரு. வஸ்திரத்தை அல்ல, இருதயங்களை கிழித்து, இருதயத்தை கிழிச்சு. இருதயத்தை பார்க்குற தெய்வம் மனுஷன் முகத்தை பார்க்க. இருதயத்தை கிழிச்சுன்னா இருதயத்தை ஊற்றி ஜெபம், ஒரு நன்னாள் ஊற்றி ஜெபம். நாம் எல்லாம் சாதாரணமாக ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நம்ம ஜெபத்திற்கு பதில் வரணும். இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றணும், அழுது ஊற்றி. எரேமியா, என் தலை தண்ணீராக என் கண்கள் கண்ணீர் ஊற்றான்னு நிலமா இருக்கு. கண்ணீர் வந்து கண்கள் இருந்து கண்ணீர் வரணும். எப்போ நமக்கு கண்ணீர் வரும்? உடைஞ்ச உள்ளத்தோட. அன்றைக்கு மரியா தைலோக்கு போய் உடைச்சி ஊற்றுற மாதிரி இதயத்தை ஊற்று. ஒருவேளை நீங்கள் பப்ளிக்கில் அழ வேண்டியதான், ஆனால் ப்ரைவேட்லேயே அதை அழுங்க. கண்ணீரோட கதறி அழுங்க. சூழலை கர்த்தர் மாற்றுவார். வெட்டிக்கிளி, பச்சை புழு, வெட்டிக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கொட்டை பூச்சி ஒன்றொன்னா குடும்பத்தை பிடிச்சி வாழ்க்கையில் முழு மனசு வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழிச்சு திரும்புங்க. அப்படி திரும்ப முதல்ல செய்கிறது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் கடாட்சிப்பா. ஆமேன். கடாட்சத்தை தமிழில் போட்டு ஆங்கிலத்தில் ஐ வில் ஹானர் மை பீப்புள். ஆமேன். கர்த்தர் நம்ம கனம் பண்ணுவாராம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரமா. ஹல்லேலூயா. he will honor us. ஆமேன். மனுஷனையும் மதிக்க மாட்டாங்க, ஆனால் மதிச்சானே மதிக்கலன்னா என் ஆண்டவர் என்ன கனம் பண்ண போறாரு. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு ராஜ முடி, ராஜ குதிரை, ராஜ பிரசன்னம், ராஜ அதிகாரம், ராஜ போடுற மோதிரம் கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நம்ம கனம் பண்றாருயா. மனுஷன் கனம் பண்ணான்னா கனம் பண்ணலன்னா அவர் என்ன கனம் பண்ணா போதும். ஆமேன் சொல்லுமா. ராஜா கனம் பண்ணவர் மனுஷனுக்கு மோதிரம் கிடைக்குது. ஹல்லேலூயா சொல்லுமா. அதிகாரம். ஆமேன் சொல்லுமா. ஹல்லேலூயா. அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை எனக்கு தர்றாரு. அவருடைய வஸ்திரத்தை எனக்கு தர்றாரு. அவருடைய ராஜ முடியை கொடுக்கிறார். கிரீடம் முடிசூட்டுறார். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுறார். உன் வயது கழுக்கு சமன வாழ வயது போலாகமா. கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
உன் நாட்களுக்கு தக்கதாக உனக்கு பலன் விளங்கும். ஆமென். உன்னை மேல கரிசனை வைப்பாரையா, கடாட்சம் வைப்பாரையா, உன்னை ஆனர் பண்ணுவாரையா. யாரு ஆனர் பண்ணா கண்ணை பண்ணாட்டானே, என் ஆண்டவர் எனக்கு கண்ணை பண்ணா போதும். ஆமென். அவர் மேல கடாட்சம் வைப்பார், ஜனத்தின்ல இறக்க ஆனர் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, அவர் என்னை என்ன செய்வார் கேட்டினா, பிரஜாதிகளுக்குள்ள என்னை நிந்தைய வைக்க மாட்டார். 4 பேர் உங்களை அவமானமாக நிந்தையோடு பார்க்காங்களா, உங்களை கேவலப்படுத்துகிறாங்களா, அசிங்கப்படுத்துகிறாங்களா? என்னை பலர் அசிங்கப்படுத்தின உண்டு, கேவலப்படுத்தின உண்டு. எந்த இடத்துல கேவலப்படுத்தாங்களோ அசிங்கப்படுத்த அந்த இடத்துல தலையை தூக்கி விட்டார். ஆமென் சொல்லுமா. இவன் என்னை அசிங்கப்படுத்திட்டானேன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இல்லைல்ல, ஆண்டோட கருத்து, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, இவன் என்னை கேவலப்படுத்திட்டான், என்னை அசிங்கப்படுத்திட்டான், நீங்கள் தானே ஊழியத்தை கூப்பிட்டீங்க. யார் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் ஒரு சண்டைக்கு பெறாதீங்க, பழிக்கு பழி வாங்க நினைக்காதீங்க, பொறுமையாக இருங்க. காலம் வரும்போது அவங்களுக்கு முன்னால் உங்கள் தலையை உயர்த்துவார். அழகா இந்த இதில் சொல்கிறார், இந்த பட்டியல் போட்டு பாருங்க, என் ஜனங்க ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லையா. ஆமென் சொல்லுமா. 4 விதமான ஆயுதத்தை பயன்படுத்துங்க, 4 விதமான படையெடுப்பு, 4 விதமான ஆயுதத்தை நீங்கள் அந்த அந்த உங்களை ஏற்று வரக்கூடிய அந்த ஏவுகளை தடுத்து நிறுத்த இந்த 4 விதமான ஆயுதங்களை பயன்படுத்தும் போது உங்களை ஆனர் பண்ணுவார், கடாட்சம் வைப்பார். அதோடு கூட மட்டும் இல்லை, உங்கள் நிந்தையை மாற்றுவார், உங்கள் நிந்தையை புரட்டி போட்டுருவார். உங்கள் மேலே அநியாயமாக சொன்னாங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் பார்த்து புரட்டி போட்டுருவாராம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிந்தை புரட்டப்படுதல் கில்காலில் நடந்துச்சு. யோசுவா 5:9 சொல்கிறார், என் நிந்தையை மாத்துறாரு. நான் எய்த்தில் நான் அவமானப்பட்டேன், கேவலப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், எங்களை அடிமைப்படுத்தினாங்க, உடைச்சு போட்டாங்க, நொறுக்கி போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி போட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கக்கூடிய நிலையில் எங்களை தூக்கி விட்டார். 5:9 சொல்றது, யோசுவா நோக்கி, இன்று எய்த்தின் நிந்தையை உங்கள் மேல் ராதபடிக்கு அதை தூக்கி போட்டேன்னு சொன்னார். இந்த காலை ஆராதனையில் உங்க மேல இருக்கிற அவமானத்தை தூக்கி போட்டுறாரு, நிந்தையை தூக்கி போட்டுறாரு, பஞ்ச காலத்தை தூக்கி போட்டுறாரு, வறுமையை தூக்கி போட்டுறாரு. அவர் உங்களை புதுப்பிப்பார், உயிர்ப்பிப்பார், உங்களுக்கு புதிய வழிகளை திறப்பார். என் எந்த அவமானம் மாறுது. கரங்கத்திற்கு கர்த்தர் அல்லேலூயா. என் ஆண்டவர் என் கூட இருக்கனால என் மேல கடாட்சம் வைப்பார், என்னை தூக்கி விடுவார், என் நிந்த மாறுது, என்னை கனம் பண்ணுகிறார். அதோடு மட்டும் இல்ல, நான் இழந்து போன தானியத்தை திரும்ப தர்றாரு, இழந்து போன எண்ணெயை திரும்ப தர்றாரு. தானியம், திராட்சைரசம், அப்பம், அபிஷேகம், ஆவிக்குரிய இழந்து போன வரங்களை கத்த கொடுப்பாரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். ஆமென் சொல்லுமா. ஆகவே 2:19 சொல்றாரு, உன்னை நிந்தையா நான் வைக்க மாட்டேன், உங்களுக்குள்ள தானியத்தையும் திராட்சைரசத்தையும் மறுபடியும் என்ன செய்வேன், எண்ணெயும் நான் உங்களுக்கு தருவேன், நீங்க திருப்தியா சாப்பிடுவீங்க. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. பஞ்சகாலத்தில் பிழைக்க வழி இல்லாம பசியும் பட்டினியுமா கிடந்த எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு திருப்தியா சாப்பிட்றதுக்கு வழியை திறக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் திருப்தியாக்குற தேவன். தேசமே நீ பயப்படாத, நீ மகிழ்ந்து கர்த்தர் என்ன செய்வாரு, பெரிய காரியங்களை செய்ய. வடதேசம் வரக்கூடிய அந்த படையெடுப்பை நான் நிறுத்துவேன் அப்படின்றார். அது மட்டும் அல்ல, நிறைய காரியங்களை சொல்றாரு. என்ன சொல்லணும்னா, நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அதுக்கப்புறம் 23 சொல்றாரு, நீங்க இழந்து போன எல்லாவற்றுக்கும் பதிலாக தக்கபடி நான் உங்களுக்கு முன்மாரியும் கொடுத்து பின்மாரியும் கொடுத்து நான் உங்களை நன்மையினால் நிரப்புவேன்னு சொல்றார். முன்மாரியும் பின்மாரியை வருஷிக்க பண்ணுவேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அப்பத்தையும் தண்ணீரும் மட்டும் இல்லை, அபிஷேகம், வானத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென், 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 அல்லேலூயா. அதோடு மட்டும் இல்லை, 24 சொல்ல, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சைரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அதை விட சூப்பரா சொல்றாரு. என்ன சொல்ல பாருங்க, நான் உங்களிடத்தில் நான் 25 பாருங்க, நான் உங்களிடத்துல அனுப்பின. ஐயா நீ சரியில்லைன்னா உனக்கு வெட்டுக்கிளி வரும், ஐயா பச்சை புழு வரும், நீ சரி உன்னை சரிப்படுத்த. அன்றைக்கு யோனாவை சரிப்படுத்த ஒரு புழு ஆமணக்கிளையை வந்து சாப்பிட்டுச்சு. ஒரு புழு வந்தது, வாழ்க்கையை சரிப்படுத்த ஒரு புழுவை தருவாரு. பச்சைக்கிளி வாழ்க்கையை சரி பண்ணதுக்கு ஒரு வெட்டுக்கிளி அனுப்புவார், வாழ்க்கையை சரி செய்ததுக்கு ஒரு பச்சைக்கிளி அனுப்புவார், ஒரு முசுக்கொட்டை பூச்சியை கூட அனுப்புவார். நான் அனுப்பினேன். சில சமயங்கள் நமக்கு ரீசன் why these things are happening, கர்த்தர் அனுமதிப்பார் சில காரியத்தை. நான்
உங்களுக்கு அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் எல்லாம் பட்சித்த வருஷங்களிலுடைய எல்லாவற்றையுமே நான் எடுத்து போட்டு உங்களுக்கு நான் அந்த விளைச்செல்லாம் மாற்றி நீங்கள் இழந்து போன நன்மைகள்லாம் திரும்ப தருவேன். நல்ல கரங்கள் தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. திருப்தியாக்குறவர் திரும்ப தர்ற தெய்வம். நான் உங்களுக்கு அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி பச்சைக்கிளி முசுக்கொட்டை பூச்சி பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களுடைய அந்த விளைச்சலை அந்த பலனை திரும்ப தருவேன்னு சொன்னார். அதை விட சூப்பரா 26 வாசிங்க. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்களேன். அதிசயமாய் நடத்தி வந்த. ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எங்க விளைச்சலாம் எங்களுடைய குறைச்சலை மாற்றி விளைச்சலை தர்றீங்களே. ஆமென் சொல்லுமா சொல்லுங்க. எங்க குறைச்சலை மாற்றி எங்களுக்கு நல்ல விளைச்சலை தர்றீங்களே, அதிசயமாய் நடத்துறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. குறைச்சலை மாற்றி அப்புறம் சொல்ற என் ஜனங்களை ஒரு நாள் என்ன செய்யல. ஏன்னு சொன்னா 27 நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும். ஆமென் ஹல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறாராம்? தம்முடைய ஜனத்தின் மத்தியில் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறார். அவரை நம்புகிற புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை நம்ம மத்தியிலையும் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. ஹல்லேலூயா. ஆகவே நான் உங்க நடுவில் இருக்கிறேன். அப்புறம் சொல்ற நானே உங்கள் தேவனாகிய. அப்புறம் சொல்றாரு என்னன்னா நானே அப்படிங்க பாருங்க. ஹல்லேலூயா. that is important. நானே. there is no other way. நானே. எல்லாம் சொல்லுங்க. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே ஜீவ அப்பம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான், மரித்தாலும் உயிரோடு வந்திருப்பான். ஆமென். அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியானவரே எங்க மேல வந்து இறங்குங்க ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளுக்குள்ள உயிரை அனுப்பினது போல எங்களுக்குள்ள உயிரை அனுப்புங்க ஆண்டவரே. ஆவிகளை செத்து கிடக்கிறோம், சரீரத்தில் செத்த நிலையில காணப்படுகிறோம். வரங்கள் வல்லமைகள் எல்லாம் வெளிப்படும்படி once again revive us Lord. எங்களை புதுப்பிங்க ஆண்டவரே. உமது ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படி திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. நான் கடைசி நாட்களில் இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கெல்லாம் பின்பு நான் மாம்சமான யாவரும் எல்லாம் சொல்லுங்களேன். ஆமென் ஹல்லேலூயா. என் ஆவியை நான் ஊற்றுவேன் உங்கள் குமாரரும் குமாரத்திகளும், என் ஊழியக்கார மேலும் ஊழியக்காரி மேலும், மூப்பர் மேலும், எல்லார் மேலேயும் தீர்க்க தரிசனம், வரங்கள், வல்லமை, அபிஷேகம், ஆசீர்வாதம் கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, மாம்சமான யாவர் மேல் ஆவிகள். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து வறுமையா போதகரே, வறுமையா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஆவியானவரே வற்றாத நதியாக. இந்த நாளிலேயும் தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். இந்த தேவ சமூகத்தில் நாம் திரும்பி வாழும். உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, ஹிருதயங்களை கிழித்து உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இதயத்தோடும் எங்கள் தெய்வம் பக்கம் திரும்புவதை கடாட்சம் வைப்பார், கனம் பண்ணுவார், திருப்தியாக்குவார், முன்மாறியும் பின்மாறியும் வர்ஷிக்க பண்ணுவார், நிந்தையை மாற்றுவார். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலே உலர்ந்த எலும்புகளுக்குள்ள உயிரை அனுப்ப மாதிரி உலர்ந்து போன வாழ்க்கையில் உயிரை அனுப்பி புதுப்பித்து உயிர்ப்பித்து ஆறுடைய கோள் துளிர் விட்டது, பூப்புத்தது, கனிகளை கொடுத்தது.
தகப்பனே, உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை புதுப்பிங்க, உயிர்ப்பீங்க. அழுகையோடு, உபவாசத்தோடு, புலம்பலோடு, முழு இதயத்தோடு திரும்புகிறவன் ஒரு இளைய குமாரன் உண்மையான மனஸ்தாபத்தோடு, நான் பசினால் சாகிறேன், எங்கள் அப்பா வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு, வேலைக்காரங்க கூட நல்லா இருக்காங்க, நான் இன்னைக்கு பசினால் சாகிறேன், எனக்கு ஒரு வாழ்வு வேண்டும், வளம் வேண்டும். புத்தி தெளிந்தது. தகப்பனிடத்தில் பந்தான், அப்பா உங்களுக்கு உருவமாக பரத்துக்கு உருவமாக பாவசம் முழு மனசோடு திரும்பி வந்தான். உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார், அதிகாரத்தை மோதிரத்தை கொடுத்தார், பாதரட்சை கொடுத்தார். சந்தோஷப்படுத்தவங்க, மனம் திரும்புகிற பாவி முழு மனசில் கர்த்தருடைய சமத்து வரும்போது ஒரு புதிய வழியை திறக்கிறாரு. இந்த காலை ஆராதனையில் என் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் இருந்தால் அதை நான் அறிக்கை செய்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழிச்சு திரும்புங்க. கர்த்தர் இரக்கம் செய்வார். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வார். ஏன் பச்சை புழு, ஏன் வெட்டுக்கிளி, ஏன் பச்சைக்கிளி, முசுக்கொட்டை பூச்சி, ஒன்றுனா ஒவ்வொரு வியாதி, ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு விதமான நெருக்கடி. நோ மோர். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிந்த மாறுது. கர்த்தர் கடாட்சம் வைக்க தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டுக்கிறார். ஆமென். எனக்கு உதவி செய்யணும்னு வைராக்கியம் கொண்டுக்கிறாரு. என்னை கனப்படுத்த சித்தம் கொண்டுக்கிறாரு. என் எந்தையை மாற்ற விரும்புகிறாரு. என்னுடைய குறைச்சல உள்ள விளைச்சலை தரப்போறார். குறைச்சலை மாற்றி ஒரு விளைச்சலை தரப்போறாரு. என் ஜனங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தகப்பனே, இந்த பகல் வேளையிலும் உங்கள் பிரசனத்தை வந்துக்கிறோம். கிருபை செய்யுங்க. நாங்கள் வாழ்வடைய எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்களே, உங்கள் அன்பு, இரக்கம், கிருபை, தயவு நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட, உயிரோடு எழுந்தார். என்னை நினைவுகூறும்படி செய்யுங்க. அவருடைய அவருடைய தியாகத்தை, அவருடைய அன்பை, அவருடைய தியாக பலியை நாம் வாழ்வடைய எனக்காக அவர் மரித்தார். நம்முடைய மேல்நித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. தழும்புகளால் குணமான எனக்காக நான் வாழ்வடைய, நான் மீட்படைய, என் குறைச்சல்ல எனக்கு விளைச்சலை கொடுக்கறதுக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறலாம். நம்மை ஆராய்ந்து பார்த்து சீதுக்கு பார்த்து பந்தியில் பங்கு பெறுவோம். இது அசம்பிளிஸ் ஆஃப் காட் மேஜை, கர்த்தருடைய மேஜை. என்னை நினைவுகூறும்படி செய்யுங்க. தகப்பனே, அன்றைக்கு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு இது உங்களுக்காக பிற்கப்படும் என்னுடைய சரீரமாக இருக்குன்னு சொன்னீங்களே, இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் ஆசிர்வதிச்சு தாங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இல்லை, பிதாவாகி தேவனுக்கு முன்னதாக எங்களை ராஜாக்களும் ஆசார்களும் மாற்றிருக்கிறீர்கள். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வதற்கு நாங்கள் உபவாசம், அழுகையோடும் புலம்பலோடும் முழுதயத்தோடும் திரும்பி உங்கள் சமூகத்தில் கடாட்சம் பெற்றுக்கொள்ள கிருபை தார். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நாம் அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. Thank you.